இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாப்பிள்ளை சம்பா அரிசியில இத்தனை நன்மைகள் இருக்கா என்பதை பத்தி தான். மாப்பிள்ளை சம்பா அரிசினை நம்ம சாப்பிட்றதுனால ஏற்படும் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகளை குறித்து இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இன்றைய பரபரப்பான காலத்துல இளம் தலைமுறையினர் பலர் சரிவிகித உணவுகளையோ, அதாவது பேலன்ஸ்டான நல்ல சாப்பாடுகளையோ அல்லது பாரம்பரிய உணவுகளையோ சாப்பிட்றதே கிடையாது. இதற்கான விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போறது, மலட்டுத்தன்மை அதிகரிக்கிறது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. நம்மளோட வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி, அந்த கால மக்கள், அதாவது நம்மளுடைய வீட்டில் வயதானவர்கள் எல்லாருமே கம்பு இல்லாம நடந்து போறாங்க. ஒரு கோலோ ஒரு கம்போ பிடிச்சிட்டு நடக்காம தானாவே நடந்து போறாங்க. அதற்கு அவர்கள் சாப்பிட்ட கம்பு, கேழ்வரகு, குதிரவாளி அரிசி போன்ற பாரம்பரிய உணவுகள் தான் அவர்களோட ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக உதவி புரியுது என்பதுதான் உண்மை. அதிலும் குறிப்பாக சிக்கிலி சம்பா, சீரக சம்பா, காட்டு பொன்னி, மூங்கில் அரிசி, குதிரவாளி போன்றவை குறித்து விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கு அந்த கால மக்களுக்கு. அதுல மாப்பிள்ளை சம்பாவின் அவசியம் குறித்து பலரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் முக்கியத்துவம். மாப்பிள்ளை சம்பா அதன் பெயருக்கு ஏற்றாற் போலயே திருமணத்திற்கு தயாராகும் ஆண்களுக்கோ அல்லது புதிதாக திருமணமான ஆண்களுக்கோ உண்ண கொடுப்பதுதான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. நம் தமிழர் பாரம்பரியத்துல ஒன்றாக இருக்கிறது. இது ஆண்களுக்கு ஆண்மையை பலப்படுத்தும் சக்தியை உருவாக்குது. இதனாலேயே நம் முன்னோர்கள் திருமண வயதில் உள்ள ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவினால் உருவாக்கப்பட்ட பலகாரங்கள், தின்பண்டங்களை கொடுக்கறாங்க சாப்பிடறதுக்கு. மாப்பிள்ளை சம்பாவில துத்தநாகம், இரும்பு சத்து, நார் சத்து, புரோட்டீன்ஸ் ஆகிய சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு. மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிடும் பொழுது உடல்ல ரத்த அழுத்தம் சீராகுது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அதனை கட்டுப்படுத்த உதவும் அருமருந்து தான் இந்த மாப்பிள்ளை சம்பா. நரம்பு மண்டலத்தில் குறைகளை நீக்கி தாம்பத்திய வாழ்வை செழுமையாக ஆக்குது இந்த அரிசி. இதுல இருக்கும் நார் சத்து புற்றுநோய் வராமலே தடுக்க உதவியா இருக்கு. சித்த மருத்துவத்துல ஆண்மை குறைபாடு, பெண்களின் மலட்டுத்தன்மையை சரி செய்ய மாப்பிள்ளை சம்பா அரிசியில சமைத்த சாப்பாட்டினை தான் நாள்தோறும் சாப்பிட சொல்றாங்க. கருவில் குழந்தை தங்க அதிக வாய்ப்பு இருக்கு இந்த அரிசியில என்று சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. பொதுவாகவே மாப்பிள்ளை சம்பா அரிசியினை வடிக்க ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெப்பத்துல தான் இவை நன்கு வெந்து வரும். சில நேரம் 3 அல்லது 4 மணி நேரம் கூட ஆயிரும். அவ்வாறு வடித்து கிடைக்கும் சாதத்தினை நம்ம சாப்பிட்றதுனால உடல்ல கெட்ட கொழுப்பு தங்கவே தங்காது. நோய் எதிர்ப்பு சக்தியும் பெருகும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில உள்ள இரும்பு சத்து ரத்தத்துல ஹீமோகுளோபின் நிலையை அதிகரிக்க உதவுது. மேலும் வயிற்று பிரச்சனைகளையும் இது நீக்குது. இந்த அளவுக்கு சக்தி கொடுக்குது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதனால மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், மாப்பிள்ளை சம்பா அரிசி எது எதுக்கு உதவியா இருக்குன்னு தெரிஞ்சு கண்டிப்பா இத வாரத்துல ஒரு முறையாவது நம்ம சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.